எப்பையும் தோல்வியாக இருந்தாலும் சரி, பிரச்சனையான சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள பிளஸ் என்னன்னு பார்க்கிற எனது முயற்சி இருக்கணும் எங்கள்கிட்ட. எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்காத ஒன்று உங்களுக்கு நடந்துட்டு நீங்க அதை எதிர்பார்க்கல, விரும்பல, அதுல நிச்சயமாக நல்லது இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்காது விட்டாலும் கூட அதுல நிச்சயமாக நல்லது இருக்கிறது. அல்லாஹு தாலா எந்த கெடுதியிலையும் நலவை அல்லாஹ் இல்லாமக்கல்ல, எந்த நலவிலையும் கெடுதி இல்லாமக்கல்ல. எல்லாத்துல ரெண்டும் இருக்கு. விகிதாசாரம் கூட குறையுமே தவிர நல்லதுல நலவு அதிகம், கெடுதி குறைவு, கெட்டதுல கெட்டது அதிகம், நலவு குறைவு. இதுதானே தவிர கெட்டதில் நல்லதே இல்லை. பாவமானத்தை சொல்லல, நமக்கு எதிரானவைகளை சொல்கிறேன் இருக்குது என்று சொல்ல பழகணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எந்த சோதனையால் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்ல அராஃபிஹா அர்பஅ நிஅம், நான் எந்த சோதனையில பாதிக்கப்பட்டாலும் நான் 4 நிஅமத்துக்களை அதில் காண்கிறேன் என்று சொன்னார். எப்படி? எந்த சோதனைக்குள்ள நான் அகப்பட்டாலும் நான் 4 இறைவனது நிஅமத்துக்களை அதில் காண்கிறேன் என்றாங்க. இது யாருடைய மனநிலை? எப்பொழுதும் தனக்கு நடக்கக்கூடிய மைனஸிலும் எனக்கு பிளஸ் என செய்து இருக்குது என்று நினைக்கக்கூடியவருடைய மனநிலை. என்ன ஒன்று அவர் சொல்றாரு, அதாவது இன்னஹா லம் தகுன் ஃபீ தீனி, முதல் சந்தோஷம் எனக்கு எனது மார்க்கத்துக்கு அது சோதனையாக இருக்கவில்லை. அது எனது முதல் சந்தோஷம். நான் மார்க்கத்தில் பிழை விடுற இடத்துல அது என்ன செய்யல இருக்கல. ஏன்னா உலகத்தில் நஷ்டம் வந்தது, எனக்கு புள்ள மரணிச்சிட்டு நான் தோல்வி அடைந்து விட்டேன். ஆனா என் தீன்ல அது என்ன செய்யல, எந்த மாற்றத்தை அதை ஏற்படுத்தலை. இது எனக்கு முதல் நியாமத்தை நான் அதில் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். இரண்டாவது நியாமத்தை என்ன தெரியுமா? அது இந்த சோதனையை விட பெரிய சோதனையாக இருக்கவில்லையே, அதுல நான் இரண்டாவது நியாமத்தை காண்கிறேன். இதுக்கு மேலதிகமாக நிறைய சோதனைகளை மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க. குடும்பத்தை டோட்டலாக இழந்திருப்பார்கள், வாழ்க்கையில பெரிய நஷ்டங்களை அடைந்திருப்பார்கள், என்னமெல்லாம் கண்டிருப்பாங்க. நீங்க அதோட ஒப்பிட்டீங்கன்னு சொன்னா இது என்ன, ஒரு சின்ன ஒரு சோதனையாகத்தான் என்ன செய்வீங்க, காணுவீங்க. உங்களை விட பெரிய சோதனை என்ன செஞ்சிருப்பான், இன்னொருத்தர் அனுபவிச்சிருப்பான். அந்த வகையில் நான் என்ன செய்கிறேன், திருப்திப்படுகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். மூன்றாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த சோதனையில் இறைவனை பொருந்திக் கொண்டேனே, அது எனக்கு மூணாவது நியாமத் என்றார். ஒரு சோதனை வந்தது, நான் இறைவனுக்கு எதிராக பேசல, இறைவனுக்கு எதிராக கொந்தளிக்கல, நான் கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நாடிய மாதிரி நடந்தது அப்படியே இறைவன் என்னை சொல்ல வச்சானே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வச்சானே, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்ல வச்சானே, அது எனக்கு என்னது, நான் எனது மூணாவது நிஅமத்தாக நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். நான்காவதாக எனக்கு அல்லாஹ் அதில் கூலியை ஆக்கி இருக்கிறான், அது எனக்கு நாலாவது நிஅமத்தாக நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எந்த சோதனை எனக்கு வந்தாலும் நான் 4 நிஅமத்துக்கள் என்ன செய்கிறேன், அதில் பார்க்கிறேன் என்றவருக்கு தன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் நலவை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும், அதில் நலவை பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. எந்த சோதனையாக அஸஅன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யும், கைராக அமையும். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதில் கைராக அமையும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த பார்வை நம்ம எதாக இருந்தாலும் சரி, நீங்க சிம்பிளா யோசிங்க. நிறைய பேர் சவுதிக்கு வந்த பின்னால நாட்டில் நல்ல வாழ்க்கை வாரதுக்கு காரணமாக இருந்தது ஊர்ல அடைஞ்ச நஷ்டமா இருக்கலாம். விளங்கிட்டா? பெரிய கடையை இழுத்து மூடிட்டு இங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாத்தையும், அதை விட டபுளா இறைவன் என்ன செஞ்சிருப்பான், ஏதோ ஒரு நஷ்டம் இன்னொன்றுக்கு உங்களுக்கு அத்திவாரம் போட்டிருக்கு, ஏதோ ஒரு வீழ்ச்சி இன்னொன்றுக்கு என்ன செய்திருக்கும், அத்திவாரம் போட்டிருக்கு. எதுவும் இல்லைன்னு வைங்க, அங்க நம்ம உலகத்தில் இருந்திருப்போம், இங்க மார்க்கம் கிடைச்சிருக்கும், இங்க மார்க்கம் என்ன செய்திருக்கும், எங்களுக்கு கிடைத்திருக்கும், இல்லைன்னு அது கிடைச்சிருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்கள், எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நலவிருக்கும், கொஞ்சம் நலவிருக்கும், விரக்தி ஊட்டாமல் அவைகளை பார்க்க நாங்கள் பழக வேண்டும். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பாதிப்பு நம்மளோட யாராவது இந்த விஷயம் எதுக்கு பொருந்தும் என்றால், நம்மளோட மோதி நான் வெற்றி பெறுகிறேன், நான் தோல்வி அடைகிறேன், இன்னொருவர் வெற்றி பெறுகிறார், இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நம்ம எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள், அல்லது நமக்கு எதிர்ப்பாக நடக்கக்கூடியவர்கள், நம்மளுக்கு எதிராக சதி செய்தவர்கள், பொறாமைப்பட்டவர்கள், பிரித்தவர்கள், இப்படி ஏதாவது இருக்கும். இப்படி எது நடந்தாலும் என்ன நினைக்கணும்னா, வலி எனக்கு மட்டும்தான் என்று என்றைக்கு நினைக்க கூடாது. வலி எங்களுக்குள்ள பிரச்சனை என்னடா, எனக்கு வலிக்குதுன்றதல்ல, அவனுக்கு ஏன் வலிக்கல என்றது. இதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. என்னன்னா, எனக்கு ஏன் வலிக்குது என்பதை விட இவனுக்கு ஏன் வலிக்காம இருக்கிறன்றதான பிரச்சனை. இதனால கொஞ்சம் பேர் விரக்தி அடைவார்கள்.
இதனாலேயே அதாவது ஒரே விதமான சோதனையில் அகப்பட்டிருப்பாங்க. அவன் வந்து உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு முன்னால சிரிச்சிட்டு இருப்பான். இது உங்களுக்கு பெரிய வழியா என்ன செய்யும் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும் தெரியுமா? உலகத்தில் வலி எல்லோருக்கும் சமமாக தான் என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹு தாலா உஹது யுத்தத்தில் நபித்தோழர்கள் அந்த ஒரு பிழை விட்ட இதன் பின்னால் அவங்க பட்ட வேதனை இருக்குது. நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோமே என்ற மிக வேதனைப்பட்டார்கள். அதனால இந்த ஒரு பத்ர் யுத்தத்துடைய அந்த திருப்தியும் உஹது யுத்தத்துடைய நஷ்டமும் அவர்களை கம்பேர் பண்ண வச்சு மிச்சமே என்ன செஞ்சது, வேதனைப்படுத்தியது. அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது இன் குன்தும் தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் வ தர்ஜூன மினல்லாஹி மா லா தர்ஜூன் மா லா யர்ஜூன். அதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால், உங்களுக்கு வலி என்றால் அவர்களுக்கும் வலிக்கிறது என்றான். நீங்க தோல்வி அடைஞ்சதுனால உங்களுக்கு மட்டும் வலியை நினைக்காங்க, நீங்க கொடுத்த அந்த எதிர்ப்புல அவர்களுக்கும் வலிக்குது. உங்களுக்கு என்ன பிளஸ் அப்படி என்றால், அவர்கள் இறைவனிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கவில்லை, நீங்க நன்மையை எதிர்பார்க்கிறீர்கள், நீங்க ஒரு நல்லதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா அந்த நபித்தோழர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வழிகள் எப்பொழுதும் எல்லோருக்கும் சமமாகத்தான் என்ன செய்யும் வரும். ஒருத்தர் வெளிப்படுத்துவார், ஒருத்தர் வெளிப்படுத்த மாட்டாரு. அதை வச்சு நம்ம விரக்தி அடைஞ்சு முடிவெடுத்துடக்கூடாது. ஒருத்தன் பெரிய நஷ்டம் அடைஞ்சிருவான், நம்ம சாதாரண சில்லறை கடையாண்டு போட்டு நஷ்டம் அடைஞ்சிருவோம். அவன் சந்தோஷமா திடீர்னு பார்த்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நான் சாதாரண கடை போட்டு இந்த கவலைப்படுறேன், அவன் நஷ்டம் இல்லாமல் தெரிஞ்சுட்டிருக்கிறானே, அவன் இது இந்த வழிகளையும் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிடறது, இனி நம்ம முன்னேற முடியாது, இனி முன்னேற முடியாது என்று தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தன் வழியில் எல்லோரும் சமம். தோல்வி அடைஞ்சவனுக்கும் மோதுற அளவுக்கு வழி இருக்கும், விளங்கிட்டா? தோல்வி அடைஞ்சவனுக்கும் மோதுற அளவுக்கு வழி இருக்கும், வெற்றி அடைஞ்சவனுக்கும் எவ்வளவு மோதினாலும் அந்த அளவுக்கு வழி என்ன செய்யும் இருக்கும் என்கின்ற அந்த சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது விரக்தி என்பது ஷைத்தான் எங்களுக்கு ஊட்டக்கூடிய விஷயம். அதை எப்படியெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும்.